இந்தியா 7 நாடுகளுடன் நில எல்லையையும் ஸ்ரீலங்கா மற்றும் மாலத்தீவுடன் கடல் எல்லையையும் பகிர்ந்து கொள்கிறது. இதில் 2019ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட CAA எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தானில் வசித்த இஸ்லாமியர் அல்லாத பிற மதத்தினர் அச்சுறுத்தப்பட்டு 2014 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னால் இந்தியாவுக்கு வந்திருந்தால் அவர்கள் இந்திய குடியுரிமை பெற 11 ஆண்டு காலங்கள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டியதில்லை. 6 ஆண்டுகள் வசித்திருந்தாலே போதும் என்ற சலுகை வழங்கப்படுகிறது. அண்டை நாடுகளிலிருந்து இந்தியா வருபவர்களுக்கு குடியுரிமை வழங்குதலில் மதத்தை காரணம் காட்டி சலுகை தருவது என்பது ஏற்புடையது இல்லை என்றும், பாகிஸ்தானில் அச்சுறுத்தப்பட்டு இந்தியா வருகிற அகமதியா இன இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் எந்த ஒரு நலன்களையும் செய்யாதது ஒருதலை பட்சமாக இருக்கிறது என்கிற எதிர்மறை கருத்துக்கள் வெளிவருகின்றன. இந்த சட்டத்தை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.